தாவேக்காவோட நாங்க போறோம்னு எந்த காங்கிரஸ் கட்சி தலைவரும் இதுவரைக்கும் வெளியில வந்து சொல்லல, திருச்சி வேலுசாமியை தவிர. பிரவீன் சக்கரவர்த்தி கூட என்னன்னா தாவேக்கா ஒரு பெரிய ஃபோர்ஸ்ன்னு சொல்றாரே தவிர தாவேக்காவோட கூட்டணியான்னு கேட்டா அது தலைமை முடிவு செய்யும். கிரீஷ் சோடங்கர் அதுதான் சொல்றாரு அந்த பேட்டியில 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை. அதெல்லாம் கிரீஷ் சோடங்கர் சொல்ல வேணாங்க, நமக்கே தெரியுங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இல்ல, அது தவறுதான், இல்லைன்னு யாருமே சொல்லலையே. அது திமுக பெருசா ரசிக்கல. இப்போ கேள்வி என்னன்னா, பார்கெனிங் சிப்பா யூஸ் பண்றாங்களா இல்ல டிஎம்கே விட்டு விலகிறதுக்கு காங்கிரஸ் தயாராயிடுச்சா அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் பார்க்கணும். பட் ஹைகமாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த அலையன்ஸை பிரேக் பண்ற எண்ணம் இல்லை. ஹைகமாண்ட்னா சோனியா காந்தி அவர்களும் கர்கே அவர்களும். ராகுல் காந்தி சார், ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் இதுல நியூட்ரலா இருக்குங்க, அதுதான் உண்மை. அவர் எந்த பக்கமும் சாயாமல் இது விளையாடட்டும், எவ்வளோ தூரம் விளையாடுறாங்க பார்க்கலாம். சாயாமன்னா என்ன, அவர் வந்து கர்கே பக்கம் இல்லைங்கிறது நான் சொல்ல முடியும். அவர் இந்த பக்கம் இருக்கிறாராங்கிறது வந்து எனக்கு தெரியல, சொல்கிறாங்க. பட் என்னன்னா எல்லாமே யூகங்கள் தான். ராகுல் காந்தியோட பர்மிஷன் இல்லாமல் கிரீஷ் பேச மாட்டார், மாணிக் தாகூர் பேச மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யூகங்கள் தான். இப்போ கர்கேவும் சோனியா காந்தி அவர்களையும் சொல்லி தான் வேணுகோபால் வந்தார். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அலையன்ஸ் வேணும். ராகுல் சொல்லி யாரும் வரல, அப்போ ராகுலுக்கு வேணாமான்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.